உன் பேர் என்னடா? ஜோன்ஸ் திரவியம். வயசு 19. இட்ஸ் ஓகே டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? காதுக்கு பக்கத்துல பலமான அடி. ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் ஹேமரேஜ். உள்ளுக்குள்ள பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். बेटा ஷபீர், बेटा. அக்கா அழாதீங்க அக்கா. சாந்தனனுக்கு கால் பண்ணிருக்கேன், வந்துட்டே இருக்காரு. இது வந்துட்டாருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் பிள்ளைக்கு இந்த ஃபுட்பால் கர்மலாம் வேணாம் வேணான்னு. சொல்லு மச்சான். இங்க சாந்தாண்டர் யாரு? நான் தான் சார். டேய் திருப்பி கூப்பிடுறேன். ஓகே. அடையார் இன்ஸ்பெக்டர் ஜான் சார் பண்ணா நீங்க? ஆமாம் சார். இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு, வாங்க. வாங்க. ஹலோ சார். சாந்தா கொச்சு நீங்கள் தானே? உட்காருங்க சார். இந்த அம்மா யார்? இவங்க ஜோன்ஸோட அம்மா சார். ஜான் சார் சொன்னதுனால நான் இன்னும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலங்க. தேங்க்யூ சார். என்ன பிரச்சனை சார்? லவ் பிரச்சனையில் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் அவனுக்கு இவனுக்கு விரோதமாகி அவன் இவனை அடிக்க வந்திருக்கான். உன் மகன் அவனை அடித்து சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வேறு அந்த ஏரியாவில் மொத்தவள்ளி. அந்த பையன் செத்து போயிட்டான்னு வச்சுக்க. உன் மையம் 7 வருஷம் உள்ளே போக வேண்டியதுதான். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது சார். உங்கள் பையன் சீரியஸ் கண்டிஷனை க்ராஸ் பண்ணிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. சரிங்க டாக்டர். இங்கே இல்லைங்க. பாய். பாய். தானோ எப்படி இருக்கீங்க பாய்? வா தானோ. நல்லா இருக்கும்பா. சபீர் எப்படி இருக்கான் பாய்? நல்லா இருக்கும்பா. ஒன்றும் இல்லை பாய், சபீர் அடித்த பையன் நமக்கு வேண்டப்பட்ட பையன். அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. ஜெயா வாங்க வா. ஐயா, என் பையன் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் உங்க பையன் பொழைக்கணுன்றதுக்காக பிரேயர் பண்ணிட்டு வந்தேன். பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா, விட்டுருங்க. இக்பால் பாப்பா, கேஸை வாபஸ் வாங்கிட்டு. நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குறோம். கையெழுத்து போடுங்க. சரி பார்த்து முடிச்சுடுங்க. தண்ணி குரா. என்ன ஜெயா, என்ன சொன்னாங்க? அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தனாண்ணே, பையன் லைஃபே காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் பண்ண உதவிக்கு காலத்துக்கு இவன் உங்களுக்கு உண்மையாக இருப்பானே. சாந்தா பாய்கிட்ட கூப்பிட்டு போனது மட்டும்தான் நான். ஜெயா மூஞ்ச பார்த்தா இவனை விட்டார். ஏய் ஆடிட்டு ஃபோன் பண்ணுறாரு, என்னன்னு பேசு. ஹலோ. சொல்லுங்கள். சரிண்ணே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே சரி, நாளைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்க. ம் என்னை கூப்பிட்டு வா. சரிங்கண்ணே. நீ ஏன் வந்துடு சாந்தா? சரிண்ணா வரேண்ணே. ம் வா. ஏய் வண்டி
ஏறுங்கடா. ஏய் வாடா. இயேசுவே, இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து அருளும். மன்னித்து அருளும். ஆமென். கொடுங்கண்ணே. படிப்பில் இல்லைனாலும் ஃபுட்பாலில் பிடிச்சி மேலே வந்துடுவான்னு நினச்சின்னு இருந்தேன். மறுபடியும் பிரச்சனை வேணாம், கொஞ்சம் அவனுக்கு சொல்லி புரிய வைங்கண்ணே. சரி, என்ன பண்ண போற? சாரி கோச், இனிமேல் அந்த பொண்ணு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். டேய், எல்லாருக்கிட்டையும் சொன்னப்போ என்கிட்ட சொல்லாத. நீ எதுக்கு அங்கே போன? இங்கே என்ன நடந்துச்சு? எல்லாமே ஆனன்னு சொல்லிட்டான். பார்த்தல உங்க அம்மா மூஞ்சிய. எவ்வளோ சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன்ல நீ. நேற்று மட்டும் இந்த பையனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இன்னொரு நீ ஜெயிலில் உங்கள் அம்மா போய் சேர்ந்துருக்கோம். அப்படிலாம் நடந்திருக்காது கோச். ஷபீர் மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த தானே செத்துருப்பான். அப்பனை யாருக்கும் தெரியாமல் கொன்ன மாதிரி நானும் அவனை கொண்டிருப்பேன். நான் தான் கொன்னேன்னு யாருக்கும் தெரிஞ்சுக்காது. உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உள்ளுக்குள்ள உறுத்தாது. உயிரை எடுத்ததுக்கப்புறம் உன்னால் பழகிய மாட முடியுமாடா? டேய், டிவியில் நான் நிறைய பிளேஸை பார்த்து மெரிசலாக இருக்கேன். ஆனால் நேரில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதுவும் இந்த வயசில் நீ மட்டும்தான். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் பை நேச்சர்டா. என்னால் முள்ள கோச். அவனை கொல்லணுன்ற வெறி என்னால் அடக முள்ள கோச். டேய், அந்த பொண்ணோட அப்பன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு உன் அம்மா உனக்கு அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காடா. ஒரு பொம்பளை தனியாக மாட்டிக்கிட்டு புள்ளை எந்த அளவுக்கு கொண்டு வருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? நல்ல வேலை, அந்த தனசேகருக்கு எதுவும் தெரியாமல் போச்சு. நீ தப்பிச்ச. சரி, ஃபைனலாக கேட்குறேன். உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆக போறியா? இல்லை தனாவை கொண்டு எந்த தப்பும் பண்ணாத உங்கள் அம்மாவை தண்டிக்க போறியா? ஏய், படா. சபீர் எப்படி இருக்கான்? வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். 15 days ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா வீட்டுக்கு வந்து பார்க்கட்டுமா? வேணாம் வேணாம், வீட்டில் நம்மளை பற்றி சந்தேகப்படுறாங்க. என்னான்னு? நாம் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சந்தேகப்படுறாங்க. ஷபீர்கிட்ட நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லிடு. கோச், என்னங்க கோச்? பேச. யாரு கோச்? நாங்களாம் அட்வைஸ் பண்ணால் கேட்பீங்களா? சொல்கிறவங்க சொன்னாதான் கேட்பீங்க. பேசுகிற. ஹலோ, யாரு? ஹலோ ஜோன்ஸ். யாரு? நான் பவித்ரா பேசுகிறேன். பவித்ரா, எப்படி இருக்க? மம்மி எப்படி இருக்காங்க? எக்கனாமிக்ஸ்ல அரியர் வச்சிருக்கல, முதல்ல அதை கிளியர் பண்ண. டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் கிடைக்கும் ஜோன்ஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஜோன்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்ஸ் பவித்ரா. சார் ஓகேவா? விளையாடு போ.
பவித்ரா விஷயம் எப்படா கோச்சுக்கு தெரிஞ்சுச்சு? நான் தாண்டா சொன்னேன். நீ சொன்னியா? அப்போ அவன் நம்பர் யார் கொடுத்தா கோச்சுக்கு? நான் தாண்டா குத்தேன். டேய் நீ குத்தியா? மச்சான் 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 உனக்கு எதிரா அவன் நம்பரு? பவித்ரா என் கூட பேசிட்டு தான் இருக்கா. டெய்லி உன்னை பற்றி கேட்பா. அவள் என் கூட பேசுறது உனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் மறைச்சிட்டேன். சாரிடா. கையை விட மச்சான். கையை விட்றா, அடிக்க மாட்டேன் மச்சான். ஆமா ஏய் தாமே ஜோன் சொல்றா மார்க்கெட் வந்தா உண்மையை சொல்ல போயிட்டே இருக்கு. ஏடா இவன் சொன்னதே சொல்லல. ஏய் டேவிட் வாடா. ஏய் அவன அப்படியே புடிச்சு வைங்க. என்னன்னு கேட்டு வந்துறேன். என்னடா சொல்றான்? நோ இந்த ஜோன்ஸ் பையன் பெரம்பூர் ரவுண்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய்கிறான். நடுவுல ஃபோன் வந்துக்குது, வண்டி எடுத்து பண்ணி பஜாருக்கு வந்துக்கிறான். ஆனா அவனுக்கு யார் ஃபோன் பண்ணா எதுக்கு ஃபோன் பண்ணா இந்த தாம் பையன் தெரியலண்ணே. அண்ணே இந்த பையனை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒயின் ஷாப் பண்ண பார்த்தனே. நம்ம ராஜீவ்காந்தி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியிருந்தானே. நான் காந்தினா முஸ்துகிற பொழுது என் ஃப்ரெண்டு ஏன் திரும்ப ஆரம்பிக்கலாமே? அண்ணா காந்திண்ணா சொல்கிறா. டக்குன்னு திரும்பாத. நான் உன்னை வேவு பக்கம் தான் வந்திருக்கேன். தானா தான் என்னை அமைச்சிக்கிறாரு. பசங்க இப்போ பின்னாடி வருவானுங்க, போட்டு வாங்குவானுங்க. எதுவும் உளறிடாத. ஜோன்ஸ் கிட்ட அவங்க அப்பா கொண்டதை பற்றி சொன்னல. அண்ணனுக்கு மேலே ஒரு டவுட்டு. எதுவும் பேசாத, அண்ணன் தான். அண்ணா போயிட்டியா? வந்துட்டேண்ணா. போன ஸ்பீக்கரில் போடு. சரிண்ணா. லைன்ல இருங்க. நான் காந்தினா முஸ்துகிற போலகுது. ஒரு 90 சாப்பிட்றியா? எனக்கு ஒரு ரவுண்ட் ஊத்துனா நல்லா இருக்கியா காந்தி? நான் காந்தி நான் ஆளே பார்க்க முடியல. டேவிடண்ணா அவருக்கு ஊத்துனா. ஏய் சைடி சொல்றேன். காந்தி நம்ம கோல்ட் ஸ்டார் கோபி என்ன பையன் நம்ம அண்ணனாண்ட வேலை கேட்டு வந்தான். அவ்வளோ பெரிய பையனாட்டான்டா அவன். நீ பார்த்ததே இல்லையா? ஏய் அப்போ பார்த்ததுடா, குழந்தையா இருக்கும்போது. இப்போ பெரிய பையன் ஆயிட்டான். கல்யாணம் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். வருஷம் போது தெரிய மாட்டேங்குதுடா. காந்திக்கு தெரியாதுடா பாவம். காந்தி குடிச்சது போதும், வீட்டுக்கு போ. டயராத வாட்டா கஞ்சனா பார்த்து வீட்டுக்கு போனா வராங்க காந்தி. டேய் வேற யாராவது பார்த்துட்டு தப்பா சொல்லாதடா. நவீனா காந்தினா ஏய் என் மேலே எதுவும் டவுட் வரல? அதெல்லாம் வரலண்ணா. ஆமாம், நான் ஜோன்ஸ் கிட்ட சொன்ன விஷயம் தனா எனக்கு எப்படா தெரிஞ்சுது? காந்தி நீ தான் சொன்ன. டேய் கிளம்பு 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 கிளம்பு. ஏஞ்சி போங்கடா சொல்கிறாங்கல்ல. கர்ரா பிராண்டா 20 வருஷமாக ஒரே பிராண்டு ஆற்றவே இல்லை. நம்மளுக்கு இந்த கரும்பு தச்சை தான் காந்தி தலைவலி இல்லாமல் இருக்குது.
ராஜீவ்காந்தி அண்ணன் இறந்தது எனக்கு என்னமோ தவறி தண்ணியில் விழுந்த மாதிரி தெரியல கோச். வேற ராஜீவ்காந்தி அண்ணன் எங்கள் அப்பாவை பற்றி சொன்னது தனாக்கு தெரிஞ்சிருக்குமோ? டேய், தனாவுக்கு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் போட்டிருப்பான். நீ தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஹலோ ஹலோ ஜோன்ஸு, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டம்மா. இது அரை மணி நேரத்தில் வந்துடும். சரிடா. சரி, மட்டன் செய்கிறேன். வரும்போது சாந்தா அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துடுமா? கோச்சையும் கூட்டின்னு வந்துடுறேன். சுந்தரி அக்கா கடையில் வாங்கிட்டு வரணும். ஹலோ ஜோன்ஸு. டேய், என்னாச்சு? ஓகேவா? ஹலோ டேய், ஹலோ ஜோன்ஸு, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா, பார்த்தேன். ஒன்றும்